வணக்கம் நண்பர்களே. ஸோ சிவகார்த்திகேயன் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. இப்போ அந்த படத்துக்கு வந்து இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம். கிட்டத்தட்ட 8 கேட்டகரியில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா வந்து தெரியுது அப்படின்னா, ஒரு நல்ல கண்டென்ட் மக்களை கவர்றதுக்கும் தவறியதில்லை, அதே நேரத்தில் அவார்டு வாங்குறதுக்கும் தவறியதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டரு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ஸு, டேரக்டரு, பிளேபேக் சிங்கரு, மியூசிக் டைரக்டரு இப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அவார்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஒரு 7-8வது அவார்டோ நேஷ்னல் அவார்டு மட்டும் சாய் பல்லவி வாங்குறாங்க. பாருங்களேன், பிரேமம்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனால் சத்தியமாக சொல்கிற சான்ஸே இல்லை. அதிகமாக வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அண்ட் மம்முக்கா தான் நினைக்கிறேன். பிகாஸ் 3 டிகேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முக்கா வாங்கியிருக்காரு. ஸோ தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் அமரன் உண்மையிலே வேற லெவல். இதே போல் நிறைய தமிழ் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதான் நல்ல படைப்புக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் இங்கே வந்து சொல்கிறேன். குறிப்பாக லவ்வர் படத்துக்கு ஹீரோயின் ஸ்ரீகௌரி நடித்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. உண்மையிலே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஜூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ துருவ் விக்ரம்லேருந்து எல்லாருமே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து டெஃபினட்டாக நிறையா பேர் அவங்களுடைய என்ன சொல்கிறது, என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அவார்டு வாங்கிட்டோம் அப்படின்னு அந்த அவார்டு. ஸோ சொல்லுவாங்களா, விலை மதிப்பற்ற ஒரு விஷயம்னா அந்த அவார்டு தானே, அந்த அவார்டுக்காக தானே அவ்வளோ பாடுபடுறாங்க. உண்மையிலே வந்து ஆல் தி பெஸ்ட் சிவகார்த்திகேயன் அண்ட் டீம். முக்கியமாக ஆண்டவருக்கு தான் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி பிளான் பண்ணி படத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டார். ஸோ இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவோட மார்க்கெட்டே பெருசாக உயர்ந்திருக்கு. பரசக்தி மதராசி பெருசாக போகலை, செய்யோன் அநேகமாக தலைவர் செய்வார்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தான் திருப்பி எடுக்கிறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஃபிலிம்ஃபேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அமரன் படத்துக்கு கிடைச்சது எப்படிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.